லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஜூலை மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன் எடுத்துப்போம். எஜுகேஷன் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. உங்களுக்கு புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எஜுகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, குறிப்பாக வந்து பிஜி நீட்காக ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மந்த் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மந்தாக இருக்க போகுது. ஏன்னா பீக் லெவலில் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த பிஜி நீட் வரப்போகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த கட்ட எஜுகேஷனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நாலேஜஸ் வந்து நிறைய கிடைக்க போகுது. இவங்க அவங்க அப்படின்னு இல்லாமல் திடீர்னு ஒரு கரெக்டான ஒரு கெரியர் பாத் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுக்கான பேஸை வந்து இந்த எஜுகேஷன் லைன் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து கெரியர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயம்தான். கலைத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு விருதுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கலைத்துறைன்னு எடுக்கிறப்ப இப்போ கண்டென்ட் கிரியேஷனும் சேர்த்ததுக்குள்ள கொண்டு வரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் சேனல் நடத்திட்டே இருக்கிறேன், இதனால் வரைக்கும் எனக்கு வந்து சேனல் மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு மந்தாக இருக்கு. கான்டாக்டில் நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூலமாக நான் வந்து இந்த வாய்ப்பு வந்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா பண்ணித்தராங்க அப்படிங்கிற மாதிரி பை மவுத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பப்ளிசிட்டி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சுறுசுறுப்பாக இருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு மந்த் ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லா இயங்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தை ரொம்ப முறையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே தான் ஒரு சின்ன சுணக்கம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அது எல்டராக இருந்தாலும் சரி யங்கராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போயிருங்க. சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களே ஏதேனும் பிரிவு அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொன்னால் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து போயிருங்க. கூட பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் தானே தம்பி தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரிவுகள் எதுவும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. புதிதான பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயங்களில். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபர்னிஷிங் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்,
இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரப்போ ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஆர். இந்த எல்டிஆரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற செக்டாரில் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறனால நீங்கள் ஒரு விதத்தில் பேச அது ஒரு விதத்தில் கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, கெரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. நாங்கள் தான் மெயில் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் குறிப்பாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்லலாம் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மன முறிவுகள் பிரிவுகள் வராமல் இருக்கும். அவங்க என்ன சூழலில் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் இருந்துட்டீங்க அப்படின்னா லவ் அப்படிங்கிற விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து அதே விஷயத்த மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் சொல்லிடுவீங்க. அதுக்கான சம்மதம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாஸ் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பார்க்குறோம். அவங்க கொஞ்ச நாள் பொறுப்பாக நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம யோசிப்போம், நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் எடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான திருமண முயற்சிகள் இருக்குது. இதுவே அரேஞ்ச் மேரேஜாக இருக்குங்க, வீட்டில் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அரேஞ்ச் மேரேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தந்தை வழி உறவுகளில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லையா அப்பா வழியில் கொஞ்சம் தூரத்து சொந்தங்களில் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்புகளை வரக்கூடிய நேரத்திலேயே வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது. அப்படி பார்க்குறப்ப எஜுகேஷன் சூப்பராக இருக்குது. கெரியரில் மட்டும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை சிப்ளிங்ஸ் கிட்ட மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்து அப்படியே மேரேஜாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியடாக மட்டும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் ரிஷபராசிக்கார ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கவலையப்படாதீங்க, முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்து இருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்து இருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.